பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வரை உள்ள பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு தகப்பன் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட தன் மகனை அழைத்து கொண்டு வருகிறான். இயேசு என் மகனை குணமாக்க வேண்டும் என்று. இயேசு தனிமையாக ஜெபம் பண்ண மலைக்கு போய்விட்டார். அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசுடைய சீஷர்கள். அவர்களுக்கும் பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். எண்ணெய் பூசி வியாதியஸ்தரை சுகமாக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இவர்கள் போய் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகர் விடுதலை பெறுவதற்கு தேவன் இவளை பயன்படுத்தினார். இதெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது அந்த தகப்பன் தன் மகனை அழைத்து கொண்டு இயேசுனுடைய சீஷரிடத்திலே வருகிறான். அவர்களால் அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அந்த ஆவிக்கு விரோதமாக ஜெபிக்கிறாங்க, அதை விரட்ட முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஆவி போகவில்லை, அந்த ஆவியை துரத்த முடியவில்லை. அப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே உண்டாகிறது. ஏன் ஏசு அற்புதம் செய்கிறான்றீங்க, அவருடைய நாமத்தை சொன்னால் பிசாசு போயிடும்ன்றீங்க, போகலையே என்பதாய். அப்போ இயேசு இறங்கி வருகிறார் மலையிலிருந்து. என்ன விஷயம் என்று கேட்கிறார். அந்த தகப்பன் சொல்லுகிறான், என் மகனை ஒரு அசுத்த ஆவி அலைக்கழிக்கிறது. ஒரு செவிட்டு ஆவி, ஊமையான ஆவி என் மகனை வேதனைப்படுத்துகிறது. தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளி அவனை கொல்லுவதற்கு அந்த ஆவி போராடுகிறது. உங்கள் சீஷரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த ஆவியை துரத்திவிட முடியவில்லை என்பதாக அவருக்கு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அந்த அசுத்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறார். ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு வெளியேறி போ. கடிந்து கொண்ட உடனே இந்த ஆவி போய்விட்டாரு. தகப்பனுக்கு பெரிய சந்தோஷம், அந்த மகன் விடுதலை அடைந்து விட்டான். சீஷர்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஜெபம் பண்ணோம், இந்த ஆவி போகலை. ஆனால் இயேசு ஒரு அதட்டினார், அந்த ஆவி போய்விட்டது. நமக்கு தான் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மகிட்ட சொன்னார் பிசாசை துரத்துங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஜெபம் பண்ணா ஏன் போகலை, நம்ம அதட்டும் போது ஏன் போகவில்லை? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தார். இயேசு வீட்டிலே தனிமையாக இருக்கும்போது அவர்கள் இயேசுவனிடத்திலே தனிமையாக வந்தார்கள். 28, 29 வசனம் வாசித்தால், வீட்டில் இயேசு பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அந்த ஆவியை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? ஒரு கேள்விக்கு, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? ஏன் எங்களால் அந்த அசுத்தாவியை துரத்த முடியவில்லை? ஏன் எங்களால் அந்த வாலிபனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியவில்லை என்பதான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி மற்ற ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், அப்போதான் இந்த மாதிரி ஆவிகள் வெளியேறி போகும் என்று இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். எல்லாம் கவனிங்க இந்த அற்புதத்தை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, விடுதலை தேவை. சில மாதமாக வந்து ஜெபிக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை, இன்னும் சுகமாகலையே. ஏன் எங்களுக்கு இது கூடாமல் இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். இதில் 3 காரியம் சொல்றார்: விசுவாசம், ஜெபம், உபவாசம். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த உபவாச ஜெபம். உபவாச ஜெபம் என்றால் என்ன? நம்முடைய சரீரத்திற்கு தேவையான உணவை ஒதுக்கி வைத்துவிட்டு, சாப்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் செய்வது. நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை சேர்ப்பது உபவாசம். உபவாச ஜெபத்தில் ஒரு வல்லமை உண்டு. ஏன் சாப்பிடாம ஜெபிச்சாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா என்று சொன்னால், நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜெபிச்சாலும் ஒரு ஜெபத்தை கேட்பார். ஆனால் சில காரியத்திற்கு, சில பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைவதற்கு, பில்லி சூன்யத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு உபவாச ஜெபம் அவசியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதில் விதண்டாவாதம் பேசுவதற்கு இடம் இல்லை. நாம் வேதத்தில் சொல்லப்பட்டதை பின்பற்றி நாம் ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். உபவாச ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. வேத புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசித்தால் உபவாசித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஏராளமான சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிற உபவாசம்னே நம்ம நினைக்கிறோம், இல்லை? அது மாத்திரம் அல்ல.
ஆண்டவருக்கு உகந்த ஒரு உபவாசம் இருக்குதான். ஏசாயா 58 அதிகாரம் 5-8 வசனம். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசனா ரட்டொடித்து சாம்பல்ல படுத்துக் கொள்ளுவாங்க. நம்ம அதை பைபிளில் பார்க்கிறோம். ரட்டொடித்து சாம்பல்ல படுத்துக் கொள்ளுகிறது. தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் அப்படி ஜெபிச்சாங்க. ரட்டொடுத்துவதுன்னா சாக்கு பையில ட்ரெஸ் தச்சு கொடுவது, சாம்பலை போட்டு தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் அப்படி உபவாசம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதுவா எனக்கு உகந்த உபவாசம். அப்ப என்னது? 6வது வசனம் பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமான உகந்த உபவாசம் என்னது? வெறுமனை சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் அல்ல, அன்னைக்கு செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. சாப்பிடாம உணவை ஒதுக்கி உங்களை தாழ்த்தி செபிக்கணும். அதே நேரத்தில் 6வது வசனத்தில் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடிகளை உடைக்கிறது, கட்டுண்டவளுக்கு விடுதலை கொண்டு வருவது. அப்போ உபவாசம் பண்ணி நம்ம தேசத்துல பாவத்துல சாபத்துல வியாதி கட்டுண்டு கிடக்கிற மக்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கணும். அந்த மக்கள் விடுதலை அடையணும். சாப கட்டிலிருந்து விடுதலை அடையணும், பாவத்திலிருந்து விடுதலை அடையணும், பிசாசு கட்டிலிருந்து ஜனங்கள் விடுதலை அடையணும். அதுக்காக ஜெபம் பண்ணி மக்களுக்கு விடுதலை கொண்டு வருவது உபவாச ஜெபத்துல ரொம்ப முக்கியம். சுயநலமாய் நமக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் விடுதலை அடையணும், சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும், உடையில்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், துரத்தொண்டவர்களை சேர்த்து கொண்டு ஆறுதல் படுத்தணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். உதாரணத்திற்கு உங்க வீட்டில் 5 பேர் இருக்கீங்க. 5 பேருக்கு ஒரு நாள் காலையில் சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ மிச்சமாகும்? என்ன நினைக்கிறீங்க? காலை சாப்பாடு 5 பேர் சாப்பிட்றதுக்கு குறைஞ்சது எவ்வளோ ஆகும்? ஒரு 500 ஆகுமா? இல்லையா? இதெல்லாம் கணக்கு போட்டதே இல்லைங்க. உபவாசம் இருந்த வீட்டுக்கு மிச்சம் தானே. அப்போ 500 ரூபா மிச்சப்பட்டது இல்லை உபவாசம் இருக்கிறதுனால. இந்த 500 ரூபாயை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுவார். ஏழைகளுக்கு கொடுப்பது, தரித்திரருக்கு கொடுப்பது, உணவில்லாதவளுக்கு உணவளிப்பது, ட்ரெஸ் இல்லாதவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பது. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம். உபவாசம் என்பது 2 காரியம். சாப்பிடாமல் உணவை ஒதுக்குவது. 2வது, அந்த உணவுக்கான தொகையை மற்ற ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்வது. அது செய்தாதான் அந்த உபவாசம் முழுமை பெறும். அதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4 நாள் உபவாசித்தீங்கன்னா ஒரு மாசத்துல 4 நாள் நீங்க உபவாசம் பண்ணா எவ்வளவு மிச்சமாகும்? யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு வைத்துக் கொள்ளுங்க. 4 வாரம் ஒரு மாசத்துல 400 ரூபாய். அந்த 400 ரூபாயை ஒரு விதவைக்கு உதவி செய்யுங்க, ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. இந்த உபவாசத்தினால உண்டான மீதி பணத்தை நான் ஏழைகளுக்காக செலவு பண்ணுகிறேன் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தியான உபவாசங்க, ராத்திரி உபவாசம். நாங்கள் 1 கிலோ சமைப்போம், 1 கிலோ அரிசி மிச்சம். அந்த 1 கிலோவை தனியாக எடுத்து வைங்க. வாரத்துக்கு 1 கிலோன்னா 4 வாரத்துக்கு 4 கிலோ. அந்த 4 கிலோ அரிசியை ஒரு ஏழையினுடைய வீட்டில் போய் அவங்களுக்கு கொடுங்க. இது என்ற உபவாசத்தினால மிச்சம் பிடிக்கப்பட்ட அரிசின்னு அவங்களுக்கு கொடுத்த பாருங்க. உங்களுடைய ஜெபத்தில் எவ்வளவு பெரிய வல்லமை வெளிப்படும் பாருங்க.
இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதான் எனக்கு உகந்த உபவாசம். அந்த 400 ரூபாய்க்கு ஒரு ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஒரு விதவையை தாங்குங்க, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்க. இதான் உண்மையா வேதம் போதிக்கிற உபவாசம். நம்ம எல்லாரும் இன்றையிலிருந்து அதை கடைபிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசம் இருக்கிற அன்னைக்கு எவ்வளவு பணம் மிச்சமாகுன்னு ஒரு கணக்கு போட்டு அதை உருண்டியல்ல போட்டு வைங்க. ஒரு மாதம் முழுவதும் சேர்ந்த உடனே பாருங்க ஒரு தொகை வரும். அதை எடுத்து ஒரு விதவைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு ஒரு உடை எடுத்து கொடுங்க. இதன் உபவாசத்தினால உண்டான பணத்தினால இந்த ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, இவளுக்கு உடை எடுத்து கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து உங்கள் ஜெபத்திற்கு அப்படியே அவர் பதில் தருவார். இப்படி உபவாசம் பண்ணா என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 8ஆம் வசனத்துல, அப்பொழுது நீ இந்த மாதிரி எனக்கு உகந்த உபவாசம் பண்ணும் பொழுது விடியற் காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. இந்த மாதிரி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினால் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே பாதுகாக்கும். அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய பாதுகாப்பு. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளிலே உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஏற்ற உபவாசம் பண்ணினால் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த மாதிரி உபவாசத்துக்கு ஒப்பு கொடுங்க, உங்களுடைய சுகவாழ்வு இன்றைக்கே துளிர்க்கும். இன்றைக்கு உங்களுடைய நோய்கள் மாறும், இன்றைக்கு உங்களுடைய வறுமைகள் நீங்கும். இனிமேல் உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பில்லி சனி வல்லமைகள் நொறுங்கி போகும். சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். ஆசீர்வாதம் உண்டாகும். உபவாசத்தை குறித்து தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற சத்தியம் பாருங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இனிமேல் தவறாமல் வழக்கமாய் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கணும், எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். உபவாச நாளில் மிச்சப்படுகிற அரிசியை, செலவை, அந்த பணத்தை நான் ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்யணும். தரித்திரருக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும். அது மாதிரி உடை இல்லாதவங்களுக்கு, வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். இதை நான் செய்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. இன்றையிலிருந்து உங்களுக்கு சுக வாழ்வு துளிர்க்கும். உங்க வாழ்வே சுக வாழ்வாக மாறிவிடும். வியாதிகள் நீங்கிவிடும். ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க, இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரமுடைய விடுதலின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை, பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையில் இந்த விடுதலை உண்டாகட்டும்.
இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும். ஐயோ, நான் வாழ்வதை விட மரித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை, இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்து ஆண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.